நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நீத்தார் பெருமை. ஐந்து வித்தான் ஆற்றல் அகல் விசும்பொலார் கோமான் இந்திரனே சாலும் கரி. விளக்கம். புலன்களை அடக்க முடியாமல் வழிதவறு சென்றிடும் மனிதனுக்கு சான்றாக இந்திரன் விளங்கி ஐம்புலன்களால் ஏற்படும் ஆசைகளை கட்டுப்படுத்தியதால் வான்புகழ் கொண்டவர்களின் ஆற்றலை எடுத்து காட்டுகிறான். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 40 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரி ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் இரங்கல். ஏஎஃப்டி பஞ்சாலையை மீண்டும் இயங்க ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசுக்கு ஏஎஃப்டி தொழிலாளர்கள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். கரூரில் தாவேகாவின் தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பிரச்சாரத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர், முதல்வர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் அதன் தலைவரும் நடிகருமான விஜய் மக்கள் சந்திப்பு அரசியல் பரப்புரையை மேற்கொண்டார். இந்த பரப்புரை நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி 8 குழந்தைகள் உட்பட 40 பேர் பலியாகினர். நாடு முழுவதும் சோகத்தை ஏற்படுத்திய இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தனது இரங்கலை தெரிவித்துள்ளார். அதில் கரூர் அரசியல் பேரணியில் கூட்ட நெரிசலில் சிக்கி எதிர்பாராத விதமாக பொதுமக்கள் உயிரிழந்த செய்தி மிகுந்த வருத்தத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்துகிறது. தங்களுடைய அன்புக்குரியவர்களை எழுந்து வாடும் குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயம் அடைந்தவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்ட இரங்கல் செய்தியில், கரூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் விஜய் நடத்திய அரசியல் கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 40 பேர் உயிரிழந்துள்ளதாக வந்த செய்தியை கேட்டு மிகுந்த வருத்தமும் அதிர்ச்சியும் அடைந்தேன். மேலும் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலும், மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்கள் விரைந்து குணமடையவும் இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தனது இரங்கல் செய்தியில், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இது மிகவும் துயரமான சம்பவம். அவருடைய பிரச்சாரத்தின் போது அனைத்து பாதுகாப்புகளோடு பிரச்சாரத்தை அவர் தொடங்கி இருக்க வேண்டும். அப்பாவி மக்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள். இது இந்தியா முழுவதும் அதிர்வலியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு விஜய், அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். மறைந்தவர்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவது மட்டுமல்லாமல் அவர்களது ஆன்மா சாந்தியடைய நான் வேண்டுகிறேன். படுகாயம்பட்டவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாக தெரிவித்தார். ஏஎஃப்டி மில்லை தான் இயக்க தயாராக இருப்பதாக தெரிவித்த சார்லஸ் மார்டினுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். ஏஎஃப்டி மில்லை இயக்கியும் புதுச்சேரி இளைஞர்களுக்கும் வேலையில்லாதவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஏஎஃப்டியின் ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஆலோசனை வாயிற் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் சமூக சேவகரும் தொழில் அதிபருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஏஎஃப்டி தொழிலாளர்கள் நடத்திய போராட்டத்தில் கலந்து கொண்டு வாழ்த்தி தொழிலாளருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதுச்சேரி அரசு தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய அனைத்து நிலுவைத் தொகைகளையும் சரி செய்து உதவும் நிலையில் ஏஎஃப்டி மில்லை மீண்டும் இயக்க தான் தயாராக இருப்பதாக கூறினார். இவரின் இந்த அறிவிப்பு தொழிலாளர்களுக்கு மட்டுமல்லாமல் புதுச்சேரி மக்கள் மற்றும் இளைஞர்களின் பேராதரவை பெற்றுள்ளது.
சார்லஸ் நாட்டின் அவர்களுக்கு பல பஞ்சாலைகள் உள்ள நிலையில் அதன் தொழில்நுட்ப அதிகாரிகளை ஏஎஃப்டி மில் பகுதிகளுக்கு அனுப்பி அவைகளை பார்வையிட செய்து அவைகளை எப்படி இயக்க வேண்டும் என்பதுடன் பின்பு இது சம்பந்தமாக ஆளுநரையும் சந்தித்து அதற்கான பணிகளை செய்து வருகிறார். மேலும் இதற்கான நிதிக்கும் ஏற்பாடு செய்துள்ளார். மிக விரைவாக ஏஎஃப்டி மில்லை இயக்கி புதுச்சேரி இளைஞர்களுக்கும் வேலை இல்லாதவர்களுக்கும் வேலை வழங்க வேண்டும். மேலும் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள தயாராக உள்ள நிலையில் மில்லை திறக்க வேண்டும் என்ற இவரின் முயற்சிக்கு புதுச்சேரி அரசும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் ஏஎஃப்டியின் அனைத்து தொழிலாளர்கள் சார்பாக ஆலோசனை கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. புதுவை முதல்வர் ரங்கசாமியை தொடர்ந்து அவமரியாதை செய்யும் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனை கண்டித்து அவரது உருவப்படம் எரிப்பு. திருபுவனை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடர்ந்து புதுவை முதல்வர் ரங்கசாமியை அவமரியாதை செய்து வருகிறார். ஏற்கனவே திருபுவனில் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை சார்பில் கட்டிட திறப்பு விழாவின் போது புதுவை முதல்வர் ரங்கசாமி படத்தை தவிர்த்து அங்காளன் டிஜிட்டல் பேனர் வைத்ததை கண்டித்து அப்போதே என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் அங்காளனுக்கு கண்டன கோஷம் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் பிறகும் தொடர்ந்து அங்காளன் புதுவை முதல்வரை அவமதித்து வருகிறார். சமீபத்தில் நடந்த வணிக வரி சம்பந்தமான கூட்டத்தில் அங்காளன் புதுவை முதல்வரை அவமரியாதை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் கொதித்தெழுந்த திருபுவனை தொகுதி என்ஆர் கட்சி தொண்டர்கள் நேற்று மாலை மதகடிப்பட்டு சந்திப்பில் அங்காளனுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். என்ஆர் கட்சி இலக்கிய அணி மாநில தலைவர் தனசேகரன் தலைமையில் என்ஆர் கட்சி தொகுதி பொதுச் செயலாளர் பாலு, ஸ்ரீலஸ்ரீ சத்குரு சந்திரசேகர் சுவாமிகள், எம்ஆர்.கே. ராஜா, சதீஷ் பாண்டியன் மற்றும் கட்சி முன்னணி நிர்வாகிகள் ஒன்று திரண்டு அங்காளனுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். சிலர் அங்காளனுடைய உருவப்படத்திற்கு செருப்பு மாலை அணிவித்தனர் மற்றும் சிலர் அங்காளன் உருவப்படத்தை செருப்பால் அடித்தனர். மற்றொரு தரப்பினர் அங்காளன் உருவப்படத்தின் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து அங்காளன் உருவப்படத்தை எரித்தனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உடனே திருபுவனை இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சம்பவ இடத்திற்கு விரைந்து அங்காள உருவப்படத்தை அணைத்து அங்கிருந்து கூட்டத்தை கலைத்து போக செய்தார். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் பெண்களுக்கான சுகாதார திருவிழா நடைபெற்றது. மத்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை சார்பில் பெண்களின் உடல்நலனை முன்னிலைப்படுத்தும் வகையில் ஆரோக்கியமான பெண்களே குடும்பத்தின் பலம் என்ற பிரச்சாரம் இந்த ஆண்டு செப்டம்பர் 17 முதல் அக்டோபர் 2ஆம் தேதி வரை நாடு முழுவதும் நடத்தப்பட்டு வருகிறது. புதுச்சேரியிலும் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பெண்களுக்கான மாபெரும் சுகாதார திருவிழா நடைபெற்றது. சுகாதாரத்துறை தடுப்பூசி பிரிவு துணை இயக்குனர் டாக்டர் உமாசங்கர் தலைமையில் இணை இயக்குனர் அனந்தலட்சுமி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி முகாமை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தொடர்ந்து முகாமில் பொதுமக்களுக்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனைகளை பார்வையிட்டார். இந்த மருத்துவ முகாமில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பொது சுகாதார சேவைகள், நீரிழிவு, இரத்த அழுத்தம், இரத்த பரிசோதனைகள், காசநோய் பரிசோதனை, வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் பரிசோதனைகள் மற்றும் ஆலோசனைகள், கண், மனநலம், இருதயம், குழந்தைகளுக்கான தடுப்பூசி உள்ளிட்டவைகளுக்கு துறை சார்ந்த சிறப்பு வல்லுநர்களால் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. மேலும் ஆயுஷ் மற்றும் உடல்நல பயிற்சி பற்றிய விளக்கங்களும், ஊட்டச்சத்து உணவுகளுக்கான விளக்கங்களும், மாதவிடாய் சுத்தம் பற்றிய விளக்கங்களும், புற்றுநோய்க்கான பரிசோதனை அவசியங்கள் பற்றிய விளக்கங்களும் வழங்கப்பட்டது. 70 வயது மேற்பட்டவர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சிகப்பு அட்டைதாரர்களுக்கான இலவச மருத்துவ காப்பீடு, சுகாதார அடையாள எண் வழங்குதல் போன்ற சேவைகளும் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள் அடங்கிய தொகுப்பு பொதுமக்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர்கள் பாக்கிய பிரியா, சுமிதா, சரண்யா, பிரியதர்ஷினி மற்றும் செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர்.
அதிமுக சார்பில் தெருமுனை கண்டன கூட்டம் சின்னபாபு சமுத்திரம் பகுதியில் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றியம் சார்பில் திமுக அரசை கண்டித்து தெருமுனை பிரச்சார கூட்டம் சின்னபாபு சமுத்திரம் கிராமத்தில் நடைபெற்றது. கண்டமங்கலம் அதிமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் LK கண்ணன் தலைமை தாங்கினார். தலைமை கழக பேச்சாளர் மணிமேகலை சிறப்புரையாற்றினார். அவர் பேசும்பொழுது திமுகவின் இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் மக்களை மறந்துவிட்டு விலைவாசி கடும் உயர்வு, பெண்களுக்கு பாதுகாப்பு இன்மை, பாலியல் குற்றங்கள், கஞ்சா கள்ளசாராய புழக்கங்கள், விவசாயிகளுக்கு எதிரான அரசாகவும் மாணவர்களுக்கு எதிரான அரசாகவும் இந்த திமுக அரசு இருந்து கொண்டு இப்பொழுது நீலுக்கண்ணீர் வடித்துக்கொண்டு மக்களோடு நான் உங்களோடு நான் என்று கூறிக்கொண்டு பொம்மை முதல்வர் மக்களை சந்தித்து வருகிறார். இவரது கபட நாடகம் மக்களிருந்து கொண்டுள்ளனர். வரும் தேர்தலில் திமுக படுதோல்வி அடைவது உறுதி. அண்ணன் எடப்பாடியார் மீண்டும் அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் மலர செய்து மக்களுக்கு நல்ல ஆட்சியை வழங்க வேண்டும் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றனர். இவ்வாறு மணிமேகலை பேசினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பாலகிருஷ்ணன், பொதுக்குழு உறுப்பினர் கௌரி பாலகிருஷ்ணன், வழக்கறிஞர் நெற்குணம் முருகன், கலை இலக்கிய அணி இணை செயலாளர் மணிமாறன், ஊராட்சி மன்ற தலைவர் பத்மநாபன் உள்ளிட்ட திரளான 500க்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர். பாரதி பல்கலை பேரவை சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை பாரதி பல்கலை பேரவை பாரதி செல்வர் விருது வழங்கல், 3 நூல்கள் வெளியீடு, புதுவை பாரதி சிறந்த படைப்பாளர்களுக்கு பரிசு வழங்கல், 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பாராட்டு, ஓவிய பயிற்சி மாணவர்களுக்கு பாராட்டு ஆகிய ஐம்பெரும் விழா அருமார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப்பள்ளி திருவள்ளுவர் அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஓவிய பயிற்சி மைய மாணவர்கள் தமிழ்தாய் வாழ்த்து பாட செல்வராஜ், முத்து, ஆரோக்கியம், மனோஜ், பிரபு, புஷ்ப கணபதி ஆகியோர் பங்கேற்ற நாத சங்கமம் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. நல்லாசிரியர் ஆறுமுகம் தலைமையில் பேராசிரியர் சாயபு மரைக்காயருக்கு பாரதி செல்வர் விருது வழங்கப்பட்டது. பாரதி வாணர் சிவா எழுதிய தியாகமனம் நூலினை குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவின் திருமகனார் அழகப்பன் வெளியிட சிறுவர்கள் திகழோவியன் விண்ணொலி இருவரும் பெற்றுக்கொண்டனர். பாவலர் ஆறுமுகம் எழுதிய பாடலாம் வாங்க நூலினை குழந்தை கவிஞர் அழ வள்ளியப்பாவின் திருமகளார் தேவி நாச்சியப்பன் வெளியிட ஆசிரியர் பத்மாவதி சண்முகம் பெற்றுக்கொண்டனர். ஓவியர் அருள் ஜோதியன் வரைந்த கருத்துப்பட கோவை நூலினை தமிழ் இந்து நாளிதழ் முதன்மை உதவி ஆசிரியர் கவிஞர் முருகேஷ் வெளியிட ஆசிரியை மஞ்சுளா, மகள் லிகிதா இருவரும் பெற்றுக்கொண்டனர். 2019ஆம் ஆண்டு முதல் 2025 செப்டம்பர் வரை புதுவை பாரதி இதழில் வெளியான மிக சிறந்த சிறுகதை, கவிதை, கட்டுரை, இதழாய்வு, சின்னஞ்சிறுமலர் சிறந்த படைப்புகள், இளம் ஓவியர்கள் என 111 படைப்பாளர்களுக்கு பேராசிரியர் சாயபு மரைக்காயர் ஆடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கி சிறப்பித்தார். மணவெளி அழகப்பா ஆங்கில உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்ற மாணவி அஞ்சனா, அதே பள்ளியில் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி மங்கேற்கரசி, இந்திராநகர் இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி அளவில் முதலிடமும் தமிழ் பாடத்தில் முதலிடம் பெற்ற மாணவி பூமிகா ஆகியோருக்கு ப்ளூ ஸ்டார்ஸ் மேல்நிலைப் பள்ளி நிறுவனரும் தாளாளருமான மெய்வழி ரவிக்குமார் ஆடை போர்த்தி கேடயம் மற்றும் சான்றிதழ் வழங்கினார். ஓவிய பயிற்சி முடித்த மழலையர், இளஞ்சிறுவர், இளநிலை, முதுநிலை பிரிவுகளில் 36 மாணவர்களுக்கு பேராசிரியர் நசிமா பானு பதக்கம், சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். முன்னதாக ராஜேஸ்வரி வரவேற்றார். ஆசிரியர் நிவேதிதா நிகழ்ச்சி நெறியாள்கை செய்தார். நிறைவில் பேரவை நிறுவனர் பாரதி வாணர் சிவா நன்றி கூறினார். உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. உலக முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல்வாழ்வு சங்கம், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்கம் இணைந்து வாசன் கண் மருத்துவமனை இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் புதுவை சொசைட்டி புரோகிரஸ் உயர்நிலைப்பள்ளி நடைபெற்றது. புதுச்சேரி முதியோர்கள் முன்னேற்ற நல வாழ்வு சங்க தலைவர் சண்முகம் தலைமை தாங்கினார். முன்னிலை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்க தலைவர் துளசிங்கம் முன்னிலை வகித்தார்.
ஓய்வு பெற்ற கண்காணிப்பாளர் ரவிக்குமார், சொசைட்டி புரோகிரஸ்தே உயர்நிலைப்பள்ளியின் தலைவர் வேதானந்தம் ஆகியோர் முகாமை தொடங்கி வைத்தார்கள். முகாமில் கண் பரிசோதனை, காது, மூக்கு, தொண்டை பரிசோதனை, சர்க்கரை அளவு சரிபார்த்தல், இரத்த அழுத்தம் சரிபார்த்தல் ஆகியவை செய்யப்பட்டது. மேலும் பொதுநல மருத்துவர் மற்றும் சர்க்கரை நோய் நிபுணர் இவை அனைத்தும் இலவசமாக பரிசோதனை செய்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. இந்த முகாமில் முதியோர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டு பயனடைந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் நலசங்க செயலாளர் இளங்கோவன், மருத்துவர் சுதர்சன், ராமானுஜம் தலைமையிலான குழுவினர் செய்திருந்தனர். பிரதமர் மோடியின் பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது ஆண்டு பவள விழாவை முன்னிட்டு மணவெளி தொகுதிக்குட்பட்ட நோனாங்குப்பம் அரசு ஆரம்ப பள்ளியில் மகிழா மோர்ச்சா மாநில பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகரன் ஏற்பாட்டில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் KOC புதுப்பித்தல், கருவுற்ற தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பெண்களுக்கு சத்துணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தினகரன், பூபாலன், கிருஷ்ணன், SVS குமரன், ரங்கராஜன், அன்பரசன், சீனிவாசன், சிவா, ராஜேஸ்வரி, சக்திவேல், சித்ரா மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் சோலார் சிறப்பு முகாம் அரியாங்குப்பத்தில் நடைபெற்றது. பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் அடிப்படையில் அரியாங்குப்பம் காமராஜர் திருமண மண்டபத்தில் சோலார் சிறப்பு முகாம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு வீடுகளில் சூரிய மேற்கூரைகள் அமைப்பதால் ஏற்படும் நன்மைகள் மற்றும் சூரிய மேற்கூரை அமைப்பதற்கான செலவுகள் அமைக்கும் விதம், அரசு மூலம் கிடைக்கப்பெறும் மானியம் ஆகியவை பற்றி பொதுமக்களுக்கு விரிவாக எடுத்துரைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை உதவி செயற் பொறியாளர் உமேஷ் சந்திரா, அரியாங்குப்பம் இளநிலை பொறியாளர் லூர்துராஜ் மற்றும் பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த சூரிய மேற்கூரை சிறப்பு முகாமில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் மின் நுகர்வோர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கரூர் தாவேகா பரப்புரை கூட்டத்தில் சிக்கி 40 பேர் உயிரிழப்பு. புதுச்சேரி ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள் இரங்கல். AFT பஞ்சாலையை மீண்டும் இயங்க ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் ஒப்படைக்க வேண்டும். அரசுக்கு AFT தொழிலாளர்கள் கோரிக்கை. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.